உலக மகளிர் தின கொண்டாட்டத்தில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுலையே மிக்க மகிழ்ச்சி. எல்லாருக்கும் வணக்கம். மார்ச் 8ஆம் தேதி மட்டும் உலக மகளிர் தினங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா வருஷத்தில் 365 நாளும் அவங்களோட நாட்கள் தான். மகளிரோட அன்பு பாசமும் வாழ்த்துக்கள் இருந்தால் மட்டும்தான் நடக்கும். ஒரு சகோதரியாகவோ இல்லை காதலியாகவோ பொண்டாட்டியாகவோ அம்மாவாகவோ இவங்களோட பிளஸ்ஸிங்கு இவங்களோட கைட்லைன்ஸ் இல்லைன்னா யாராலையும் ஜெயிக்க முடியாதுங்கிறத நம்புகிறவன் நான். இங்கே வந்து இத்தனை பேர் அவார்டு கொடுக்கும்போது தான் தெரியும் நாங்கள் எவ்வளோ சிறிய மனிதர்கள்னு சொல்கிறதுக்காக. நம்மளோட சாதனையெல்லாம் ஒன்றுமே இல்லை, இவங்க பண்ணியிருக்கிற சாதனை இல்லை. நம்மளால் முடிஞ்சது ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட் டோக்கன் தான் இது. They are extremely good, hardworking and dedicated people. இன்றைக்கி நம்ம அம்மாப்பேட்டி கருணாகரன் மற்ற டீம்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இவ்வளோ சிறப்பாக இந்த ப்ரோக்ராம் இங்கே நடத்தியிருக்கிறாங்க. இதில் இன்னொரு 2 விசேஷம் என்னென்னா, இந்த ஆர்கெஸ்ட்ராவும் மகளிர் தின கொண்டாட்டத்துக்காக அந்த கிருத்திக்கான ஒரு லேடிக்காகத்தான் அவங்களுக்கு தான் ஒப்படைச்சிருக்கிறது. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த ஹோட்டல் இப்படி அலங்காரம் பண்ணுறதுக்கும் லக்ஷ்மி என்கிற லேடி தான் பண்ணியிருக்காங்களா, அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இவ்வளோ நேரமும் அமைதியாக இருந்து எங்களை எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. எல்லோருக்கும் என்னுடைய நன்றி. இந்த தருணத்தில் இன்னொரு விஷயம், எங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச இசைஞானி இளையராஜா அவர்கள் லண்டனில் சிம்ஃபோனி வாசிச்சுட்டுருக்கிறார். மிகப்பெரிய சாதனை. பண்ணைப்புறத்துலேருந்து லண்டன். அவர் எக்ஸ்ட்ரானரி தான் இருக்கோம் சிம்ஃபனிங்கிறதுல 2வது வார்த்தை இல்லை. நாங்கள் எல்லோரும் அவருக்காக பிரார்த்தனை பண்ணுவோம். இது மிகப்பெரிய உலக சாதனை ஆகுங்கிறது நான் நம்புகிறேன். நன்றி. எல்லாரும் பசியில் இருக்கீங்கன்னு தெரியுது. சாரி, சொன்னதை விட கொஞ்சம் லேட்டாக இருக்குது. இது உங்களோட நாள் தான், அதனால் 2 நிமிஷம் லேட்டாக பண்ணி எல்லோரும் ஹாப்பியாக சாப்பிடுங்க. எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எப்பவும் போல் என்னுடைய ரசிகர்களுக்கு எப்போவுமே நன்றி தவிர வேறு ஒன்றுமே சொல்ல தெரியல. இவ்வளோ நேரமும் அமைதியாகவும் எனக்காக இங்கே வந்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்கீங்க. எல்லோருக்கும் நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ. வணக்கம். என்னுடைய வயதில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக மோகன் சாரினுடைய பாடல்கள் ரொம்ப பிடிக்கும். அவரு நம்ம எதிர்பாராம இந்த நிகழ்வுல நான் சந்திச்சு அவர் கையில இந்த விருதை வாங்குறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் எதற்காக மாணவர்கள் வந்தாங்க அப்படின்னா, இந்த விருதுக்கு காரணமானவர்கள் மாணவர்கள் தான், அரசு பள்ளி குழந்தைகள். நான் அரசு பள்ளி ஆசிரியர் தான். இப்போ கல்விக்கும் இந்த திரை இசை திரைப்படம் இந்த திரைப்பட நடிகர்கள் இவர்களுக்கும் வேற வேற சேனல்ல இருக்காங்க, அவங்களுக்கு இவங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நினைக்க கூடாது. எல்லா இடங்களிலும் கல்வி ரொம்ப போய் சேரணும். இன்றைக்கு உலக மகளிர் தினம். இப்ப பெண்களுடைய முன்னேற்றம் கல்வியினால் மட்டும்தான் சாத்தியம். அந்த மாதிரியான பெண்கள்ல நானும் ஒருவள். இப்போ இந்த கல்வி இங்க இருக்கக்கூடிய பல பிரிவுகள்ல இருந்து நிறைய பேர் வந்திருக்கீங்க. உங்களால் என்ன இயலுமோ உங்கள் ஊரில் உள்ள அரசு பள்ளி குழந்தைகளுக்கு அரசு பள்ளிகளுக்கு உங்களால் இயன்ற ஒன்று அதற்கு தேவையான வசதிகளையும் அல்லது வகுப்பெடுக்கக்கூடியது. உங்க பக்கத்து வீடுகளில் குழந்தைங்க இருப்பாங்க, உங்க வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க. பாலின சமத்துவம் குறித்து அவங்க கிட்ட உரையாடணும் அப்படின்றது இந்த இடத்துல ஒரு கோரிக்கையா வைக்கிறேன். நன்றிங்க சார். மோகன் சார் அப்படின்றது நான் சின்ன வயசில் பார்க்கும்போது அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும். அவர் பாடும்போது நான் நினச்சிருக்கேன், எங்கள் அம்மா கிட்டே கேட்டிருக்கேன், சாரே பாடுவாரோ. எனக்கு அவருக்கு பின்னணி வாய்ஸ் அப்படிலாம் அந்த வயசில் தெரியாது. சார் இவ்வளோ அருமையாக பாடுறாங்கன்னு. ஒரு படத்தில் அவருக்கு கேன்சர்னு சொல்லி இறப்பாங்க. நான் 3 நாள் சாப்பிடாமல் அழுதுருக்கேன். ஐயோ அவர் என்னமா ஆயிடுச்சு, நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதரை பக்கத்தில் எனக்கு இன்றைக்கி நிற்க வச்சுருக்கு அப்படின்னா எல்லாமெல்லாம் அந்த இயற்கைக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னை இந்த இயற்கையோடு இணைச்ச ஒரு சின்ன சம்பவத்தை மட்டும் சொல்லிடுறேன், அதோட என்னோட கோரிக்கையை வச்சிடறேன். என்னுடைய ஊர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம். விவசாயம் மட்டுமே முழுமையாக சார்ந்த ஒரு பகுதி. உங்களுக்கு தெரியும், இந்தியாவின் முதுகெலும்பே விவசாயம்தான்.
அப்படிப்பட்ட ஒரு மண்ணில் ஒரு 75 வயசு முதியவர் தன்னோட 50 வருடம் வாழ்ந்த தன் மனைவிக்கு ஒரு நேரம் உணவு கொடுக்க முடியல அப்படின்னாலும் 4 குழந்தைகளுக்கு தகப்பன், 3 ஆண் குழந்தைகள், ஒரு பெண் குழந்தை, 4 குழந்தைகளுக்கு தகப்பனான அந்த மனிதர் தன் மனைவிக்கு ஒருவேளை சோறு கொடுக்க முடியாட்டினாலும் தனக்கு இதுவரைக்கும் சோறு போட்டு தன் குடும்பத்தை காப்பாற்றுன 5 ஏக்கர் நிலத்தை கூறு போட்டு விற்க மனசு இல்லம்மான்னு சொன்னார் என்கிட்ட. ஸோ நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம் வந்துச்சுன்னா, ஒரு சின்ன ஆசையை தீர்க்க முடியல அப்படின்னா உடனே வெறுத்துடுறோம், உடனே கோவம் வந்துடுது, இதை விற்றா என்ன, அதை அடமானம் வச்சா என்ன நினைக்கிறோம். ஆனால் உலகத்துக்கே சோறு போட்ட என் மண், என் ஒய்ஃபுக்கு சோறு போட இன்னைக்கு முடியாட்டினாலும் பரவாயில்ல, 2 நாளில் என் பிரச்சனை தீரும்னு காத்து கிடக்காரு பல வருஷமா. காரணம் கேட்கும்போது சொன்னார், எனக்கு தண்ணி இல்லைம்மான்னு. எனக்கு விவசாய பின்னணி கிடையாது, எனக்கு விவசாயம் தெரியாது, மண்ணு தெரியாது, எதுவும் தெரியாது. ஆனால் அவருடைய அந்த ஒற்றை வார்த்தை என்னை 1 வாரமாக உறங்க விடலை. அந்த உறங்க விடாத அந்த 7 நாட்கள் என்னை நீர்வழி பாதைகளை தேடி போக சொல்லுச்சு. அதன் விளைவு தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு. நான் பெருமையாக சொல்லிக்கிறேன், 40க்கு மேற்பட்ட நீர்நிலைகளை நாங்கள் மீட்டிருக்கோம். இந்த 40க்கு மேற்பட்ட நீர்நிலைகள் எல்லாமே முழுக்க ஆக்கிரமிப்பில் இருந்த ஒரு நீர்நிலைகள். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நமக்குள்ள பிரச்சனையை யாரோ செய்வாங்கன்னு காத்து கிடக்கிறது சரியான ஒரு முடிவு இல்லை. நான் இந்த சென்னையில் நான் எப்பயுமே பார்க்குற விஷயம் என்னன்னா, மழை காலங்களில் ஃபுல்லாக வெள்ளம், வெயில் காலங்களில் ஃபுல்லாக நீர் பற்றாக்குறை. மனசார சொல்லுங்களேன், உங்களுக்கு பக்கத்தில் இருக்க நீர்நிலை உங்கள் முன்னாடி டேமேஜ் ஆகுறதை நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. ஸோ அதை என்னைக்காவது சரி பண்ணணும்னு உங்களுக்கு தோணியிருக்கா? எத்தனையோ விஷயங்களை பண்ணுறோம், ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் பண்ணுறோம், வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறோம், எவ்வளவோ என்ஜாய்மெண்ட்ஸ் மட்டும் பண்ணுறோம். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, எல்லா மகிழ்ச்சிக்கும் ஆதாரம் உழைப்பு. நான் வாழ்கிற சூழல், என்னை சுற்றி இருக்கிற மக்களுக்கு என்னோட பங்களிப்பு என்னன்னு நம்ம கேட்காம நம்ம கொண்டாடுற ஒரு சந்தோஷமும் சுயநலம் மட்டுமே. சுயநலம் மறைந்த வாழ்க்கை வேண்டியதில்லை. நம்ம வாழ்க்கையை என்னைக்கு அடுத்தவங்களுக்காக மாற்றி வைக்கிறோமோ அன்னைக்கு தான் அந்த வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். தயவு செஞ்சு இந்த கூட்டத்தில் இருக்க யாராவது ஒருத்தர் ஒரு சின்ன விதை, ஒன்றும் இல்லை, உங்கள் பொண்ணு எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்களோ, உங்கள் பையன் எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்களோ அந்த ஸ்கூலில் ஒரு ஆஃபர் பண்ணுங்கள். எப்படின்னா, இந்த ஸ்கூல் ஏதாவது ஒரு நீர்நிலையை தத்தெடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா ஸ்கூலுக்கு அது ரொம்ப ஈஸியான விஷயம். நீங்கள் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம், உங்கள் குழந்தையோட மனசில் விதைக்கலாம். நீர்நிலைகளும் மண்ணும் ரொம்ப பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்னு சொல்லிட்டு, பணம்ன்ற காகித குப்பையும் காங்கிரீட்ன்ற மணல் குவியல்களையும் சொத்துக்களாக சேர்த்து வைக்காதீங்க. நீங்கள் வாழ்கிற இயற்கையை காப்பாற்றுறோன்ற எண்ணங்களை மக்களுக்குள்ள உங்களுடைய குழந்தைகளோட மனசில் விதைச்சிட்டு இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டாடுங்க. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். உலகத்துக்கு வரல, யாரோ நினைக்கிறத விட அவங்க இறந்து போகிறாங்க. இன்றைக்கி கூட ஒரு பாடி அடக்கம் பண்ணிட்டு தான் வந்தேன் நான். ஏன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு நான் இருக்கிற அம்மாவா அதை நினச்சி தான் நான் 14.5 வயசுலேருந்து 26 வருஷம் செய்கிறேன். 26 வருஷம் சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன். இந்த கொரோனா அப்போலாம் 10 பாடி 15 பாடி வரும், புதைக்க இடம் இருக்காது. அவ்வளோ சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு இன்றைக்கும் நான் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். நான் செய்யாமல் நான் பாடி வருதுன்னா நான் வரமாட்டேன்னு சொல்ல மாட்டேன், வரேன் அப்படி தான் சொல்லுவேன். இது வரலையும் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் சாவர வரலையும் எடுப்பேன்னு ஒரு சபதமே வச்சிருக்கிறேன். இது நான் செய்யலை, கடவுள் தான் எனக்கு முன்னாடி இருந்து தைரியத்தை கொடுத்து, சுடுகாட்டுக்கு பெண்கள் போகக்கூடாது, பெண்கள் போனால் சுடுகாட்டில் பேய் வந்துடும். பேயே கிடையாது. நான் நைட்டு 11 மணிக்கெலாம் சுடுகாட்டுக்கு போயிருக்கிறேன் பாடி எடுத்துகிட்டு. பேயை இதுவரை நான் பார்த்ததில்லை, மனித ரூபத்தில் தான் பேயை பார்த்துருக்குறேன். பேயெல்லாம் நான் பார்த்ததில்லை. டெய்லி அந்த எலும்பு கூடலாம் பக்கத்தில் இருக்கும், அதை நோண்டி நானே மூடுவேன், நானே தூக்கிட்டு போவேன். அதெல்லாம் எனக்கு சாதாரணமாக ஒரு இதுவாக தான் நான் நினச்சி தான் செய்கிறேன். அது ஒரு நம்மளோட கடவுள் நமக்கு இந்த வேலையை செய்ய சொல்லியிருக்காரு. நான் செய்யலை, கடவுள் எனக்கு இதை எல்லாருக்கும் கொடுக்கல, எனக்கு கொடுத்துருக்கிற இது எனக்கு பெரிய ஒரு சந்தோஷமாக தான் நான் நினைக்கிறேன். இதுவரையும் சாரை பார்த்தது ரொம்ப, எனக்கு நிறையா வாட்டி அவங்கள பார்க்கணுன்னு நினைப்பேன். இப்போ பார்த்தது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ரொம்ப நன்றி.
தங்களுடைய துறையில் ஆகச்சிறந்த முறையில் கொடுப்பதற்காக அங்கீகாரங்கள் வழங்கப்படுகின்றன. அந்த வரிசையில் தற்போது விருதுகள் ஆடியோவில் கிளாப்பிங் அந்த ஒரு சவுண்ட்ஸ் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் போல. உங்களுடைய ரியல் கிளாப் சவுண்ட் இன்னும் நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கும் விருது வாங்குறவங்களுக்கு. ஒரு மேடை முழுமை பெறுவது வந்து அந்த விருது வாங்குறதுக்கு காரணமானவர்கள் மேடையில் ஏற்றும் போதுதான் அந்த நிகழ்வு தான் இப்போ நடக்குது. ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுத்துட்டே இருக்கலாம் உங்களுக்காக. ஆசிரியர் உமா மகேஸ்வரி அவர்களுக்கு மனம் மகிழ்ந்த வாழ்த்துக்கள்.